90% மிடில் கிளாஸ்க்கு இப்படி பணம் சேமிக்கவே தெரியலங்க. ஒரு சில விஷயங்கள அவங்க ஃபாலோ பண்ணாலே அவங்களாலயும் மாசம் மாசம் ஈஸியா பணம் சேமிக்க முடியும். இப்போ குறைவா சேலரி வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, அதிகமான சேலரி வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, அந்த மாச கடைசி வரைக்கும் கரெக்ட்டா இருக்கும். ஆமானா, எனக்கு கரெக்ட்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சில பேர் வந்து 10, 15 நாளே என்ன ஆயிடுது, சம்பளம் காலி ஆயிடுது. அந்த மந்த்த ஓட்டுறதுக்கு நான் கடன் வாங்கி ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. நீங்க மிடில் கிளாஸா இருந்தீங்கன்னா, நான் சொல்லப் போற விஷயங்கள கேளுங்க. இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா, நான் சொல்லப் போற விஷயங்கள் உங்களுக்கு ஷாக்கிங்கா கூட இருக்கலாம். ஸோ, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் மனி சேவிங்ஸா ரிலேட்டடா போடுற வீடியோஸ் வந்து உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்லாம் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நெறைய வீடியோஸ் வந்து நான் பார்க்குவேன். அது மூலியமா நெறைய கேஸ் ஸ்டடீஸ் கூட நான் பண்ணி, என்னுடைய லைஃப்ல ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிய வந்து நான் யூஸ் பண்ணி எனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அது ஒர்க் அவுட் ஆன பட்சத்தில உங்க கூட அத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ மிடில் கிளாஸா இருக்கக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? மிடில் கிளாஸா திங்க் பண்ணக்கூடாது. நம்ம திங்க் பண்ற விஷயங்கள் தான் நம்மளுடைய சக்சஸுக்கே காரணம். ஒரு புக்கு கூட இருக்கு. திங்க் அண்ட் க்ரோ அப்படிங்கிற புக்கு. நீங்க உங்களோட லைஃப்ல சக்சஸ் ஆகுறதுக்கு திங்க் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நீங்க திங்க் பண்ணுவீங்க. ஆனா அந்த பிசினஸ் நம்மளால ப்ராஃபிட்டா கொண்டு போக முடியுமா? நம்ம லாஸ் ஆகாம எடுத்துட்டு போக முடியுமா? அப்படிங்கிறத திங்க் பண்ணி நீங்க என்ன பண்ணிடுவீங்க? அந்த பிசினஸ்க்குள்ளயே போமாட்டீங்க பயந்துகிட்டு. இன்னும் சில பேரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா, அவங்க கிட்ட ஒரு 5 பேரு எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. இன்னும் ஒரு 2 எம்ப்ளாயீஸ் எடுத்தா அவங்களோட பிசினஸ் வந்து இன்னும் க்ரோ ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு அவங்க திங்க் பண்ணுவாங்க. ஆனா, அத செயல்படுத்துறதுக்கு யோசிப்பாங்க. அவங்களுக்கு நம்மளால சேலரி குடுக்க முடியுமா? நம்மளுடைய லைஃப்ல வந்து அந்த பிசினஸ்ல எந்த ஒரு நஷ்டம் இல்லாம நம்மளால பண்ண முடியுமா? அப்படின்னு திங்க் பண்ணி என்ன பண்ணிருவாங்க, அத பண்ணவே மாட்டாங்க. இந்த சொசைட்டி வந்து நெறையா நம்மள வந்து ஒரு ட்ராப்க்குள்ள வந்து நம்மள வச்சிருப்பாங்க. அது என்ன மாதிரியான ட்ராப்ஸ்ங்கிறத நம்ம வந்து வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ. இஎம்ஐங்கிறது எதுக்காக? ஒரு திங்ஸ வந்து நம்மளால அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியாது. ஒரு ஃபுல் அமௌண்ட் குடுத்து வாங்க முடியாதுங்கிறதுனால, இஎம்ஐ வந்து ஈஸியா போட்டுறலாம் அப்படின்னு சொல்லி போயிடுறோம். இப்ப நீங்க ஒரு பொருள் வாங்க போறீங்கன்னா, அந்த பொருளுக்குள்ள காச தான் குடுக்க போறீங்க. ஆனா, அதே வந்து என்ன பண்ண போறீங்க? பிரிச்சு குடுக்க போறீங்க. இப்போ நீங்க ஒரு ஐஃபோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஐஃபோனுக்கு நீங்க ஓரளவுக்கு இனிஷியல் அமௌண்ட் குடுத்துட்டு, பேலன்ஸ் இஎம்ஐ போட்டு வாங்கிட்டு வந்துருவீங்க. ஆனா, அந்த ஃபோன் உங்களுக்கு சொந்தமா? கிடையாது. நீங்க எப்போ அந்த கடன முடிக்கிறீங்களோ, அதுவரைக்கும் உங்களுக்கு அந்த ஃபோனு சொந்தம் கிடையாது. நீங்க 1 மாசம் கட்டலனாலும் என்ன பண்ணுவாங்க? வீடு தேடி வருவாங்க. உங்களோட சிபில் ஸ்கோர் அடிபடும். இப்போ இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு அந்த ஃபோன வந்து உங்களால ஹேப்பினஸா யூஸ் பண்ணவே முடியாது. இப்ப நீங்க அந்த பொருள் உங்களுக்கு தேவையா? அப்படின்னு ஒரு 2 நாள் யோசிச்சு பாருங்க. உங்களால அந்த பொருள் இல்லாம இருக்க முடியுமான்னு. அப்படி உங்களுக்கு அந்த பொருள் எனக்கு வேணும் அப்படின்னு உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுச்சுன்னா, அந்த நீங்க இஎம்ஐ கட்ட போற வேண்டிய அந்த மந்த்த நீங்க ஒரு சேவிங்ஸா எடுத்துக்கோங்க. அந்த மந்த்துக்குள்ள நான் இந்த பொருள வாங்க போறேன்னு ஒரு கோல் அச்சீவ் பண்ணி, அந்த மந்த்ல நீங்க சேவ் பண்ண ஆரம்பிங்க. நீங்க உங்களுக்கு கட்ட போற அமௌண்ட்ட நீங்க சேவ் பண்ணுங்க. எடுத்து வச்சு நீங்க அத ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்குங்க. இன்னும் சில ட்ராப் இருக்கு. இப்போ நீங்க ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க போயிருப்பீங்க. அந்த ஃப்ரிட்ஜுக்கான அமௌண்ட்ட குடுத்து, மாசம் மாசம் இஎம்ஐன்னு கட்டி வாங்கிட்டு வந்துருவீங்க. ஆனா, அந்த சேல்ஸ்மேன் சும்மா இருப்பாரா? இந்த ஓடிஜி வந்து இவ்ளோ பிரைஸ் தான். நீங்க 0 இன்வெஸ்ட்மென்ட் அத 0 இஎம்ஐல குடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம அந்த ஓடிஜி வந்து நமக்கு தேவையா? தேவையில்லையான்னு கூட யோசிக்க மாட்டோம். 0% இஎம்ஐ அப்படின்னா, நமக்கு அது வாங்கணுங்கிற ஒரு ஆசை வந்துரும். அந்த அந்த ட்ராப்ல போய் நம்ம மாட்டிப்போம். அவரு நமக்கு வந்து சும்மா லெஸ் பண்ணி குடுக்க போறதில்ல. அந்த பிரைஸ் அந்த ப்ராடக்ட்க்கு என்ன பிரைஸோ அத தான் குடுக்க போறாங்க. ஆனா, அதையே வந்து என்ன பண்ண போறோம்? பிரிச்சு, பிரிச்சு கட்ட போறோம். அப்ப நமக்கு அந்த பொருள் வேணுமாங்கிறத யோசிச்சு, அதுக்கப்புறமா நம்ம அந்த பொருள வாங்கணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஹோம் லோன். ஹோம் லோன் பத்தின நெறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் மட்டும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வீடுங்கிறது எல்லாருக்கும் முக்கியம் தான். நம்ம கூழோ, கஞ்சோ அது ஆனா நம்மளுடைய சொந்த வீட்ல இருந்து சாப்பிடுற சுகமே தனி. தலைக்கு மேல ஒரு கூரைங்கிறது ரொம்பவே அவசியமானது. ஆனா, அந்த வீடுக்கு நம்ம ஹோம் லோன் போட்டு வாங்க போறோம் அப்டின்னா, நமக்கு அதுக்கேத்த மாதிரியான ஒரு பேக்கப் இருக்கணும். இப்போ நீங்க ஒரு இடத்துல வேல பார்க்குறீங்கன்னா, ஒருத்தருடைய ஆர்டருக்கு கீழ தான் என்ன பண்ண போறீங்க? நீங்க வேல பார்க்குறீங்க. அவரு நீங்க வேல விட்டு போ அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வேல விட்டு வந்து தான் ஆகணும். வேற வழி கிடையாது. ஸோ அதே மாதிரி நீங்க
அந்த அடுத்த ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் ஒரு 6 மாசம் கேப் வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கணும், அந்த ஹோம் லோன் கட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். ஒரு பேக்கப் இருக்கணும். ஏன்னா வந்து 1 மந்த் கட்டலன்னா என்ன பண்ணிடுவாங்க, நோட்டீஸ் ஒட்டிடுவாங்க வீட்டுக்கு முன்னாடி. அடுத்தது வீடு தேடி வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. உங்களோட சிபில் ஸ்கோர் அடிபடும். நீங்க வேற இடத்துல எங்கேயுமே என்ன பண்ண முடியாது, லோன் வாங்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி நெறைய விஷயங்களால நீங்க மன கஷ்டம் ஆயிடும். ஸோ அந்த நீங்க லோன் வாங்க போறீங்கன்னா, உங்களுக்கு அந்த லோன் இஎம்ஐ கட்ட போற அளவுக்கு ஒரு 6 மாசம் அளவுக்கு உங்களுக்கு அந்த சேவிங்ஸ் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வீடே எடுத்துக்கோங்க. கரண்ட் போயிடுச்சுன்னா, அடுத்த செகண்ட் வந்து ஃபேன் ஓடணும், லைட் இருக்கணுன்ட்டு நம்ம யூபிஎஸ் வெயிட்ல வச்சிருக்கோம். அதே மாதிரி தான். நம்ம எந்த ஒரு ட்ராப்லயும் மாட்டிக்கக்கூடாது. நம்ம எந்த ஒரு கஷ்டத்துலயும் இருக்கக்கூடாது அப்படின்னா, ஒரு ஸ்மூத்தான விஷயங்கள்ல போயிட்டு இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய ஒரு 6 மாசம் ஒரு இஎம்ஐ லோனுக்குள்ள மாட்டியிருக்கீங்கன்னா, அப்ப அந்த 6 மாசத்துக்கு நீங்க அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் நீங்க அத கட்டக்கூடிய பேக்கப் இருக்கணும். ஏன்னா, அவங்களுக்கு தெரியாது. நம்ம வந்து வேலை இருக்குதா? நம்ம வேலை இல்லையா? அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு கிடையாது. மழையா? புயலா? அப்படிங்கிறது. கொரோனா டைம்ல கூட என்ன பண்ணாங்க, அவங்க வந்து அமௌண்ட்ட எடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஸோ, அவங்களுக்கு தேவை அவங்களுடைய லோன் அமௌண்ட்ட கட்டணும். ஸோ, நீங்க அதுக்கான அமௌண்ட்ட ப்ரிகாஷனா எடுத்து வச்சிருக்கணும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு வீடு வாங்கிட்டு இன்னொரு வீடியும் என்ன பண்ணுவாங்க, இஎம்ஐல போடுறேன்னு ஒரு ட்ராப்குள்ள போவாங்க. அது அவசியம்னா நீங்க வாங்கிக்கலாம். மிடில் கிளாஸா இருக்கிற பட்சத்தில அத யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அ குழந்தை. அவங்களுக்கு குடுக்கக்கூடிய எஜுகேஷன் கூட என்ன ஆயிடுச்சு, எக்ஸ்பென்ஸ் அப்படி ஆயிடுச்சு. இப்போ ஒரு மனுஷன் சும்மா இருந்தானா, "ஏன் சும்மா இருக்கிற? கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் உன் லைஃப் நல்லாருக்கும். சந்தோஷமா இருக்கும்." அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ண புடிச்சு, அடிச்சு புடிச்சு என்ன பண்ணிடுவாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. கல்யாணம் பண்ண கொஞ்ச நாளே, "என்னம்மா குட் நியூஸ் இல்லையா? என்னப்பா குட் நியூஸ் சொல்லையா?" அப்படின்னு கேட்டு கேட்டு டார்ச்சர் பண்ணிடுவாங்க. அப்போ அடுத்தவங்களுக்காக அவங்களுக்காகவே என்ன பண்ண வேண்டியது, அவங்க நம்மள எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுனால குழந்தை பெத்துக்கிறாங்க. ஒரு குழந்தை பெத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, ஒரு குழந்தை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, தனியா இருக்கக்கூடாதுப்பா. இன்னொரு குழந்தையும் பெத்துக்கோ. அப்பதான் அவங்களுக்கு அவங்க துணையா இருப்பாங்க. "நீ பெத்துக்குடு, நான் வளர்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அடுத்து அவங்க குழந்தை பொறந்ததுக்கப்புறம் ஒரு 2 நாள் வந்து பார்ப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க. நம்ம தான் அத பார்க்கணும், நம்ம தான் கஷ்டப்படணும். சொல்றவங்க யாரும் செய்ய மாட்டாங்க. ஸோ அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னு இல்லாம, நமக்கு என்ன தோணுதோ அத மட்டுமே பண்ணணும். இப்போ அந்த குழந்தைய வளர்க்குறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு குழந்தைக்கு ஒரு மாதிரி, இன்னொரு குழந்தைக்கு ஒரு மாதிரி நம்மளால குடுக்க முடியாது. குடுத்தா பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் குடுக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில, நமக்கு எப்போ எப்படி பார்த்துக்க முடியும்? நம்மளால எந்த அளவுக்கு பார்த்துக்க முடியுங்கிற பட்சத்தில, நமக்கு அவசியம் 2 குழந்தை எனக்கு அவசியம். என்னால நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்னா 2 குழந்தை பெத்துக்கலாம். இல்லன்னா ஒரு குழந்தையே நல்ல விஷயம் தானே! இப்ப எத்தனையோ பேரு ஒரு குழந்தைக்கு எவ்ளோ அழகா அவங்க ஃபேமிலிய ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை வெளியில ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இருக்காங்களா? அவங்க ஒரு நல்ல ஒரு லைஃப் முன்னேற்றத்துல இல்லாம இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. ஸோ, உங்களுக்கு தேவைன்னா அப்படிங்கிற பட்சத்துல அது ஒண்ணும் தப்பு கிடையாது. இல்லன்னா நம்ம ஃபினான்ஷியலா ஸ்டேபிளா இருக்கோமான்னு அந்த இத யோசிச்சு, அப்போ நம்ம பார்த்துக்கணும். ஸ்கூல்ல சேர்க்க போறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கிறத விட பிரைவேட் ஸ்கூல் தான் பெஸ்ட்டுன்னு என்ன பண்ணுவோம், பிரைவேட் ஸ்கூல்ல சேர்ப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. கவர்மெண்ட் காலேஜ்ல தான் படிச்சாங்க. இப்போ அசெஞ்சர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என் வீட்டு பக்கத்து வீட்ல இருக்கவங்க என்ன பண்ணாங்க, பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வச்சாங்க. பிரைவேட் காலேஜ்ல நல்ல ஒரு ஃபேமஸான காலேஜ்ல படிக்க வச்சாங்க. அவங்களும் என்ன பண்ணாங்க, அசெஞ்சர்ல தான் சேர்ந்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களும் அசெஞ்சர்ல இருக்காங்க. பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சவங்களும் அசெஞ்சர்ல தான் ஒர்க் பண்றாங்க. சேம் ஈக்குவல் சேலரி, சேம் ஈக்குவல் ரைட்ஸ் அதே பொசிஷன்ல தான் இருக்காங்க. இப்போ நம்ம எங்க படிக்கிறோங்கிறது மேட்டர் கிடையாது. அவங்க குவாலிட்டியான எஜுகேஷன அவங்கள தயார்படுத்திக்கிறதுல தான் இருக்குது. ஸோ, அவங்க வந்து மத்தவங்க நம்மள வந்து நம்ம குழந்தை வந்து இவங்க குழந்தை பாரு இந்த காலேஜ்ல படிக்குது, இவ்ளோ பெரிய காலேஜ்ல படிக்குதுன்னு சொல்லணுங்கிறதுக்காகவே என்ன பண்ணிடுறோம், அந்த மாதிரி செய்றோம். அப்படி வேணாம். இப்போ நீங்க வந்து ஒரு கல்யாணத்துக்கு நெறைய நகைகள்லாம் எடுத்து போட்டு போறீங்க. எதுக்கு? ஏன்னா, அவங்க நம்மள பார்த்து ஒரு ஒரு பெரிய ஒரு அந்தஸ்துல இருக்காங்க அப்படின்னு நினைக்கணும். ஒரு ஒரு கல்யாணத்துக்கு ஒரு ஃபங்ஷனுக்கு போட்ட நெக்ஸ்ட் ஃபங்ஷனுக்கு போடக்கூடாது. பார்த்துட்டு நீ அதுக்கு தானே அந்த ஃபங்ஷனுக்கு போட்டிருந்தீங்க இந்த ட்ரெஸ் அப்படின்னு கேட்பாங்களே. அப்படிங்கிறதுனாலயே வந்து என்ன பண்ணுவோம், ஒரு புது ட்ரெஸ் போய் வாங்கி அந்த ஃபங்ஷன அட்டெண்ட் பண்றது. தேவையில்லையே. எதுக்கு நம்ம அடுத்தவங்களுக்காக நம்மள காட்டிக்கணும்னு நினைக்கணும்? இப்ப நீங்களே சொல்லுங்க. நீங்க ஒரு பிரைஸ் வாங்கியிருக்கீங்க. அந்த பிரைஸ வந்து நீங்க அ சூட்கேஸ்ல போட்டு பூட்டி வைப்பீங்களா? இல்ல டிவி ஷோகேஸ்ல வைப்பீங்களா? ஏன்னா, வீட்டுக்கு வரவங்க பார்க்கணும். அவங்க பார்த்து பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஸோ, அதனால நம்ம மத்தவங்களுக்கு வாழ்றத விட்டுட்டு, நமக்கான விஷயங்கள வாழலாம். ஒருத்தர் கார் வாங்குனாரு. அவர்கிட்ட கேட்டேன், "கார் வாங்கியிருக்கீங்க, நல்லா பெரிய பணக்காரர் ஆனீங்க" அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, "நான் கார் வாங்கினேங்கிறதுனால பணக்காரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கடனாளியா இருந்தா போதும்" அப்படின்னு.
ஏன்னா, இப்போ ஓரளவுக்கு இனிஷியல் அமௌண்ட் குடுத்தாலே என்ன பண்ணிடுறது? கார எடுத்துட்டு போங்க. அந்த கார வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஒரு இனிஷியல் அமௌண்ட் குடுத்துட்டு அந்த கார வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஆனா, அதுக்கப்புறம் வந்து மாசம் மாசம் என்ன பண்ணணும்? நம்ம அதுக்கு இஎம்ஐ கட்டிட்டு இருக்கணும். நம்ம கட்டலன்னா என்ன பண்ணிடுவாங்க? கார வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு மன உளைச்சலான விஷயங்கள்ல நம்ம போய் மாட்டிக்கக்கூடாது. ட்ராப்ஸ் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்த்தாச்சு. என்னுடைய குழந்தைங்களுக்கும் ரூ. 5,00,000 நான் ஒரு ஹோம் மேக்கரா இருந்து எப்படி சேவ் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்த நான் ஒரு வீடியோவா மேக் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க உங்க ஃப்ரீ டைம்ல செக் பண்ணி பாருங்க.